Venice Art Fluorine to Venice Pudupete to all those. Part 2 I can't decide suddenly. நான் மட்டும் சொல்லி இதோ போகலாம் part 2 அப்படின்ட்டு. You live on your own terms. The world will learn to accept you. I felt sad and there are a lot of negative things about Ayrathularam. That's the only time I felt really sad. Let's say ஒரு 10 years, 15 years அப்புறம் அது திரும்பி வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா you're saying that's no use. இப்படி கம்பேக் இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? Once you start finding faults or flaws, then அதுக்கே நேரம் சரியாக இருக்கும். You can't make a movie. I always believe லைஃப்பில் பிளான் பண்ணிடலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வர மாதிரி வச்சுக்க வேண்டியது. பட் அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. கையை பார்த்துக்கணும், ஐப்ரோஸ் பார்த்துக்கணும், ஒரு வாரத்துக்கு வாரம் போய் ஹேர் கட் பண்ணிக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஃபிலிம் மேக்கர்னால் அழுக்காக படுத்து தூங்கி எழுந்துச்சு நம்ம பாட்டுக்கு வரலாம் ஜாலியாக. இவ்வளோ தனுஷ் அவரை வருத்திக்கிறாரா? இவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாங்களா? யாரும் வந்து அப்படியே நடிச்சுட்டு போகிறதில்ல. சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுல என்ன கஷ்டம்னு அவரை கேட்டால் தான் தெரியும். நம்ம அவருக்கு என்ன வந்துட்டு போனால் போதும். அந்த வந்துட்டு போகிறதுல இருக்க பிரச்சனைலாம் அவருக்கு தான் தெரியும். கதிர் அப்படின்ற பர்சன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அந்த பொண்ணோட ஞாபகங்கள்லாம் வச்சுட்டு இருக்காருன்னு ஒரு கொஸ்டின் மார்க். வாட் இட் டஸ் தேர்? கருத்தெல்லாம் சொல்ல நான் வரவும் இல்லை, எப்பயுமே ஆசைப்பட்டதும் கிடையாது. கருத்துன்றது இண்டிவிஜுவல் பர்சன் மாறும். படம் ஒழுங்காக எடுத்தால் போதும்னா கருத்து சொல்ல வேற வந்து. Title sponsors MCR Pure Cotton Club, Max Gold, GT Holidays, Anuj Tiles, presents Galata special interview featuring Selvaraghavan by Bharatwaj Rangan, supported by Sunland, Jayachandran, Darling. வணக்கம், வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். இப்போது இந்த யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு டெல் யூ சம்திங்னு சொல்லுவாங்கல்ல, அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? I don't know whether it's universe, but I tell myself. ஓகே, பிகாஸ் இன்றைக்கி வந்து இதுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டு ஒரு டிஷர்ட் எடுக்கலான்னு போனேன். கரெக்டாக இந்த டிஷர்ட் வருது. ஸோ ஐ திங்க் தி யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு டெல் யூ சம்திங். எப்போ டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் டூயிங் 7G part 2 இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. And then GV's film is also on floors. ஆரம்பிச்சிங்களா? ஓகே, finish both films or 60% முடிஞ்சிச்சா? ஓகே ஓகே ஓகே. ஸோ பேக் டு டைரக்டிங் ஃபுல் ஃபோர்ஸ். பிகாஸ் டைரக்டாக ஒரு மகிழ் திருமணி ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அவர் உங்ககிட்ட ஏடியாக ஒர்க் பண்ணவர். அவர்கிட்ட வந்து செல்வராகவன் சார் இப்போல்லாம் ஜாஸ்தி டைரக்ட் பண்ணுறதில்லன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து ஆமாம் எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ட் தென் அவர் பழைய வீரியத்தோடு திரும்பி வரணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஆசை நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ ஜிவி படம் என்னது? மென்டல் மனதில் அப்படின்னு. ஓ ரைட், மென்டல் மனதில். எஸ் ஐ ஃபர்காட். ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு படம் அப்படின்னா எது? I started watching a lot of shows. நான் பார்த்துட்றேன். ஸோ நோ ஃபிலிம் ஹஸ் டெம்ப்டட் மீ பார்க்கணுன்ற ஒன்று. தியேட்டர்லாம் போய் பார்ப்பீங்களா? முன்னாடி போயிட்டு இருந்தோம், பட் இப்போது தியேட்டர் இஸ் டிஃபிகல்ட். பிகாஸ் படம் பார்த்தோன்னா படம் பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் த்ரோன் அட் யுவர் தியேட்டர்னா அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ். Venice Art Fluorine to Venice Pudupete to all those things. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கீழே சில பேர் வந்து வாட் இஸ் த அப்டேட் ஆன் Ayrathularam 2ன்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து புதுப்பேட்டை 2 என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து அந்த தே ஹாவ் டிஃப்ரெண்ட் படங்களோட part 2 எப்போ வரும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஒவ்வொரு படமும் யாரையோ போய் சேர்ந்துருக்குன்னு ஒரு when you know, do you feel happy? இல்லை, you have to realize அது இருக்கட்டும், போய் படம் சேர்ந்தது. there is a realize part 2ன்றது I can't decide suddenly. நான் மட்டும் சொல்லி இதோ போகலாம் part 2 அப்படின்ட்டு. I think the leading guy should come. We need to wait for a lot of people. இப்போது Ayrathularam part 2 you have a idea. Yeah. இப்போது இது புதுப்பேட்டை part 2 you have an idea. I'm writing it still. ஓகே, சரி. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்காக நான் கேட்குறேன். சப்போஸ் கார்த்தி அவைலபிள் இல்லை, சப்போஸ்
தனுஷ் அவைலபிள் இல்லை ஃபார் வாட் எவர் ரீசன், நீங்கள் அந்த வேர்ல்டுலேயே இன்னொருத்தரை வச்சு அதை பண்ண முடியாதா? தாராளம் பண்ணலாம். Why not? ஸோ நீ சொன்ன 2 பேரும் 3 வருஷம் இல்லை. So I can do it. Not a problem. There are other characters. There are a lot of whether we did it consciously or subconsciously, எல்லாத்துக்குமே வந்து அந்த படம் முடியும் போது வேற கேரக்டர் மேலே தான் முடியும். அது கார்த்தி மேலே முடியாது, தனுஷ் மேலே முடியாது. ஸோ நம்ம யாருன்னா வச்சு பண்ணலாம். ஆமாம். பட் ஸ்கிரிப்ட் ஹாஸ் டு பி சாட்டிஸ்ஃபை மீ. ஸோ திங்க் புதுப்பேட்டை கம் டு 50%. ஓகே. ஸோ 1001 என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் அது எழுதிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ யூ ஆர் கோயிங் பேக் டு த நீங்கள் பார்த்த ரீசெண்ட் ஷோஸ், ஒரு ஷோ தட் யூ ரியலி லைக்ட். நான் ஒரே நேரத்தில் 4 ஷோ பார்ப்பேன். ஸோ ஒன் டைம் ஐ saw watching Diplomat. So The Rain. Yesterday only I started watching it in Netflix. There are a couple of good shows in Jio. அதான் போக முடியும். எனக்கு வந்து ஒரு சில சமயம் ஒரு ஷோ ஆரம்பிச்சு ஐ ஆல்வேஸ் வண்டர் த பிஞ்ச் வாட்ச்னு சொல்கிறாங்கல்ல, ஐ வண்டர் ஹவு பீப்புள் ஹேவ் த டைம் டு வாட்ச் 15-16 எபிசோட்ஸ் அட் அ டைம். பிகாஸ் எனக்கு ஐ ரியலி கோ வெரி ஸ்லோலி. இப்போ ஐம் வாட்சிங் சம்திங் கால் சாண்ட்மேன். ஐம் குவைட் என்ஜாயிங் இட். நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. இட்ஸ் அபவுட் ட்ரீம்ஸ் அண்ட் ஆல் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ இப்போ நீங்கள் நிறையா போஸ்ட் போடுறீங்கல்ல, தட் இஸ் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். அதில் வந்து 95% மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதில்ல, மற்றவங்க அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்க அதை நினச்சி வாழறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து வி ஷுட் இக்னோர் தட் அண்ட் அதை ரியாக்ட் பண்ணாமல் வாழ்க்கை வாழணும்னு சொன்னீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கீங்க. பட் இந்த பர்டிகுலர் விஷயம் டோட்டலி மற்றவங்க சொல்கிறத டோட்டலாக இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கு ரியாக்டே பண்ணாமல், இஸ் இட் ட்ரூலி பாசிபிள் டு லிவ் அ லைஃப் லைக் தட்? லைக் டோன்ட் ரீட் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சோஷியல் மீடியா தான் அந்த அவங்க இம்மிடியட்டாக அவங்கள மேலே உடனே வந்துடுது என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நிறைய பீப்புள், thousands ஆஃப் பீப்புள் கமெண்ட் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுவே நேரம் சரியாக இருக்குது. இது இல்லாமல் அவங்க ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, அவங்க வீட்டில் அத்தின்னு அது இதெல்லாம். வி கான் லிவ். யூ லிவ் ஆன் யுவர் ஓன் டேர்ம்ஸ். த வேர்ல்டு வில் லேர்ன் டு அக்செப்ட் யூ. அப்படி தான் ஐ திங்க் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி லைக் தட். ஒய் த ஹெல் ஐ ஹவ் டு லைக் லுக் ஃபார் சம்மன் எல்ஸ்? அவங்க காலையில் ஏன் என்ன நினைக்கிறான், எதுக்கு இதெல்லாம். ஸோ லிவ் ஆன் அவர் ஓன் டேர்ம்ஸ். அட்லீஸ்ட் வில் பி பீஸ்ஃபுல். ஆர் யூ பீஸ்ஃபுல்? Yeah, really peaceful. ஓகே. இப்போது சப்போஸிங் இந்த ஆரியன் படம் வரப்போகுது, அதில் நீங்கள் ஒரு பார்ட் பண்ணுறீங்க, பிக் பார்ட், த சைக்கோபேத் கில்லர், சீரியல் கில்லர் பார்ட் யூர் டூயிங். சப்போஸிங் சம்படி சேஸ் செல்வராகவன் இந்த படத்தில் சரியாக நடிக்கலை அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டிங்களா? நடிக்கலை, அவ்வளோதான். வேறு என்ன ரியாக்ட் பண்ணுறது? நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னால் அதுவும் நடிச்சிருக்கோம். ஓகே, சேம் ரியாக்ஷன் போத். பட் உங்கள் படங்கள் நீங்கள் பண்ணும்போது when you were younger, இப்போ you're this zen செல்வராகவன், ஒரு வைஸ் மேனாக இருக்கீங்க. பட் நீங்கள் ஆரம்ப காலத்தில் when you were doing films, when people said things about your films or நீங்கள் பண்ணுற படங்களோ இல்லை whatever, அப்போ ரியாக்ட் பண்ணுவீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் ரியாக்ட். ஆரம்பத்திலே அப்படியே தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லாட் ஆஃப் பீப்புள் டாக்கிங் அபவுட் மை பர்சனல் லைஃப். ஓகே, ஐ நெவர் ரியாக்டட். I felt sad when there are a lot of negative things about ஆயிரத்தில். That's the only time I felt really sad. Okay. So what is there? எதுக்காக everybody gets it பர்சனலாக தப்பாக எடுத்துக்கிறாங்க? ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை. அது மூவி இஸ் அ மூவி. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இதுன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல ஏன் அப்படின்ட்டு. டுடே ஆல்சோ தே சே வி செலிப்ரேட் இட் நவ், சாரி கம் பேக், மேக் இட் டூ அப்படின்னு. இப்படி கம் பேக் இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் வந்து. ஸோ தட்ஸ் த ஒன்லி டைம் ஐ ஃபெல்ட் பேட். அதர்வைஸ் ஐ நெவர் ஃபெல்ட் பேட். ஸோ ஒரு படம் வந்து அது ரிலீஸ் ஆகுறப்போ செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஆனால் லெட்ஸ் சே ஒரு 10 years 15 yearsக்கு அப்புறம்
அது திரும்பி வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா யூஆர் சேயிங் தட்ஸ் நோ யூஸ். இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறப்போ தான் த தியேட்டர்ஸ் ஆர் ஓப்பன். ஐ மீன் இட் ஃபார் அஸ் த immediate problem வந்து we have to get back what we invested. After that we can speak whatever, whether we want to celebrate a film or we don't want to celebrate a film. So that's the first எல்லாருக்குமே as a filmmaker, producer, because a lot of people have invested their time. அது ரொம்ப மெயின். வந்து ஒரு crew of I mean 200 people, 300 people, they believed in you, they walked with you on the tough terrain, and then lot of money have been invested on you. இப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் லெட்ஸ் see whether everybody likes it or not, whether it's somebody's, அதுக்கெல்லாம் டைமே இருக்காது வந்து. ஸோ that time it has to be celebrated, or that time it has to be whatever it is. So 8 வருஷம் கழிச்சு people have changed, I have changed, lot of people have changed. ஒரு ஆர்டிஸ்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? அதாவது சரி அப்போ வந்து படத்தை கொண்டாடல, பட் அட்லீஸ்ட் இப்போ அந்த படத்தோட க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். if you feel only blank, இன்னுமே you don't feel like you are either happy or you feeling sad or nothing, blank-ஆக இருக்கும். இப்போது நீங்கள் அந்த போஸ்ட் போடுறீங்கல்ல, இது நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், நம்ம நினைக்கிற விஷயங்கள், இது வந்து பொதுமக்களுக்காக ஒரு பதிவு பண்ணணும்னு அந்த ஐடியா, ஹவு டிட் இட் கம் டு யூ? வை டிட் இட் கம் டு யூ? லைக் were you going through some process and you said okay நம்மளுக்கு தோன்றதெல்லாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு? இல்லை, லைக் அட்லீஸ்ட் இஃப் இட் ஹெல்ப்ஸ் ஒன் பர்சன் ஆர் ஒரு 4 பேர், ஒரு 10 பேர். ஸோ சிலதெல்லாம் வந்து வெளியில் யாரும் சொல்லவே மாட்டாங்க. இது எதுக்கு சொல்லிட்டு, அது எதுக்கு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு பட்டு தெரிஞ்சுக்கிறோம், அது படாமல் யாராவது தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் இல்லையா? அதுதான், தட்ஸ் அ சிம்பிள் தாட். ஸோ இப்படி இருங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. பட் இப்படி நடந்துச்சு, இதில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் யார் வேணுமா. ஸோ தட்ஸ் த ஒன்லி இன்டென்ஷன். பட் இந்த லைஃப் லேர்னிங்ஸ் எல்லாம் என்னைக்காவது ஒரு புக்காக எழுதலான்னு ஒரு தாட் இருக்கா? No, I don't think I'm a book writer. What do you mean you're I write, but it's all screenplays. So, okay. Have you made any movie thinking that இந்த படத்து வழியா எனக்கு இந்த கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, have you made any movie like that? சார், கருத்தெல்லாம் சொல்ல நான் வரவும் இல்லை, எப்பயுமே ஆசைப்பட்டதும் கிடையாது. கருத்து சொல்லணுன்னா நான் யார் கருத்து சொல்கிறதுக்கு? வந்து ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபர்ஸ்ட், தென் பீப்புள் டோன்ட் ஹேவ் டைம் டு லிசன் டு மீ. கருத்து இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இப்போ கேட்குறாங்கல்ல, அந்த இதெல்லாம் கேட்குறாங்க. பட் ஸ்டில் கருத்துன்றது இண்டிவிஜுவல் பர்சன் மாறும். ஸோ ஐ திங்க் படம் ஒழுங்காக எடுத்தால் போதும்னா கருத்து சொல்ல வேற வந்து மாட்டிக்கிட்டு. இந்த பதிவில் பார்த்தா சில சமயம், ஒன்லி சம்டைம்ஸ், இஸ் செல்வராகவன் in a happy பிளேஸுங்கிற மாதிரி தோணும். இஸ் he happy or is he going through something? அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணும். Are you in a happy place now? No, I'm happy. There's no doubt about it. But people have to realize only ரொம்ப சேட் பர்சனால தான் உங்களுக்கு கரெக்டான ஹாப்பினஸ்ஸை காட்ட முடியும். உள்ளே இப்படியே நிறைய படம் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் யாராவது ஹாப்பி அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணால் நம்பாது. ஸோ மே பி எக்ஸ்ட்ரீம்லி சேட் இன்சைட், நோ, பிகாஸ் ஆஃப் whatever life has given him. ஓகே. இப்போது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீசெண்டாக ஐ லைக் யுவர் ஃபோட்டோகிராஃப்ஸ் அ லாட். ரீசெண்டாக ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் போட்டிருந்தீங்க, தட் இஸ் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கு. அதில் வந்து யூ ஹேட் ரிட்டன் ஹேஷ்டேக் வந்து கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிடே அப்படின்னு போட்டிருந்தீங்க. வாட் ஆர் யூ ரியலி கிரேட்ஃபுல் ஃபார்? கிரேட்ஃபுல் ஃபார் ஐ மீன் எவ்ரிடே நம்ம கண்ணு முழிக்கிறோம் இல்லையா? தட்ஸ் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் த டே. ஒன் மோர் டே ஹஸ் பீன் கிவன் டு அஸ் ஃப்ரம் காட். ஸோ அதுவே இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயமா ஐ திங்க். ஐ மீன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பனிங் அண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வி ஹாவ் டு ஃபேஸ், இதெல்லாம் வந்து.
ஸோ ஒரு நாளும் வந்து நம்ம இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டே வருது ஸோ ஹவு மச் யூ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல் டு காட் தென் டு காட் அண்ட் இப்போது இந்த ஆரியன் ட்ரெய்லர் பற்றி பேசலாம். அதில் வந்து எண்டில் நீங்கள் வரீங்க, ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு உங்கள் மேலே வருது. ஆர்டிஸ்ட் இஸ் சம் ஒன் ஹூ they are very skilled at something, they are very good at doing something. Do you consider yourself an artist? in what way? As a creator, உங்களுக்கு have you had any moment where நீங்கள் ஏதாவது டைரக்ட் பண்ணுறப்போ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணும்போது? அதே தான் சொல்கிறேன். லைக் we are happy to be called a filmmaker, then artist. இது we never plan anything. இந்த ஷார்ட் கரெக்டாக வரும்போது அன்னைக்கு 3 சீன் வி ஹவ் டு ஃபிலிம் இட். ஐ மீன் நெக்ஸ்ட்டு பார்க்கணும் வந்து அந்த டைமில் வந்து ஆர்டிஸ்டிக் வே வி ஜஸ்ட் வாண்ட் ஃபினிஷ் அட்லீஸ்ட் சம் வாட் சாட்டிஸ்ஃபைங் டு யூ. நோபடி கேன் பி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைக்கி நல்லா எல்லாமே நல்லா வந்துச்சு. பிகாஸ் ஃபிலிம் மேக்கிங் ஐ திங்க் இஸ் the movies. When you make a movie is lot of negative things will happen, positive things will happen, and எவ்வளோ ஃப்ளா ஜாஸ்தியாக இருக்கும் ஐ வில் கால் இட் இஸ் அ குட் ஃபிலிம். அப்படியா? ஓகே, பிகாஸ் அவர் ஆனஸ்டாக எடுத்திருக்காரு ஒரு இந்த ஃபில்ம் மேக்கர் வந்து. ஸோ ட்ரைங் டு பி பர்ஃபெக்ஷனிஸ்ட், ட்ரைங் டு மெசேஜ் நான் வந்து இப்படி பார்க்குறது இப்படி இருக்குது அதெல்லாம் வந்து it is not our job to do it. So when we make a film, just make a film. நீங்கள் பார்த்த படங்களில் இல்லை நீங்கள் எடுத்த படங்களில் இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஸ் இருந்து இது நல்ல படம்னு சொல்லுங்கள். நான் என்றைக்குமே என் படத்தை நல்ல படம்னு சொன்னதே இல்லையே. ஆக்சுவலி நீங்கள் நிறைய சுய விமர்சனம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ ரிமெம்பர் ஒன் டைம் வென் யூ செட் புதுப்பேட்டையில் அந்த சோனியா அகர்வால் கேரக்டர் வந்துட்டு பயங்கர ஃபேக்கான கேரக்டர். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு படித்த பொண்ணு தனுஷை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த தாலி அறுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு யூ ஹட் மென்ஷன் சம்வேர். ஸோ தட் வாஸ் லைக் லைக் ஆர் யூ வெரி கிரிட்டிக்கல் பர்சன்? இல்லை சார், ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர். இட்ஸ் ஜஸ்ட் அ பாத், நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நின்றுட்டு கிரிட்டிக்கல் எதுவாக யோசிக்கிறதுனாலும் நிற்கணும் நீங்கள். தேர் இஸ் நோ டைம் ஃபார் தட் ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஃபைண்டிங் ஃபால்ஸ் ஆர் ஃப்ளாஸ், தென் அதுக்கே நேரம் சரியாக இருக்கும். யூ கான்ட் மேக் எ மூவி. திஸ் அதான் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா எழுதுறீங்களா நல்லா எழுதலையா அப்படின்றது வேறு விஷயம். முதல்ல எழுதுங்க. அட்லீஸ்ட் 10 pages a day, முதல்ல 5 pages a day, சம்டைம்ஸ் 1 page a day எழுதுனா கூட வில் பி ஹாப்பி. சும்மா எழுதணும் எழுதிடுவோம் ஓகே, டேபிளில் மாற்றலாம். இல்லை ஃபோன் நல்லா இருந்தால் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்படியே தான் டைம் என்னையும் சேர்த்து பீப்புள் வில் பாஸ். அந்த ஒரு பேஜை எழுதுறதுக்கு என்னென்ன என்ன சொல்லுவோம் அலட்டல் என்னெல்லாம் இருக்குமோ எழுதிட்டு வர ஹாப்பினஸ் இஸ் லாட்ல. இப்போது எல்லா படமுமே எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஒரு படமே இல்லாதப்போ ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு இருக்கிற கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணிட்டு அந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே வருது இல்லையா? எல்லாமே இட்ஸ் டஃப். பட் இட் வாஸ் எனி ஒன் மூவி பர்டிகுலர்லி டிஃபிகல்ட்? அதாவது ஐயோ இந்த படம் ரொம்பவே டஃப்பாக அந்த கிராக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு படம் இருந்ததா? நத்திங். எல்லாமே ஈக்குவலி டிஃபிகல்ட்? நோ, நாட் எல்லாமே ஜாய்ஃபுல் ப்ராசஸ். பட் டிஃபிகல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராக்கிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் டேக்கன் அந்த மாதிரி. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. மேபி லாஸ்ட் நிறைய பேர் எழுதுகிறாங்க ஸ்க்ரீன் பிளேஸ் வி ஹவ் கிராக்ட் இட். என்னத்தை கிராக் பண்ணீங்க? தேங்காவா? ஸோ வி ஹவ் கிராக்ட் இட். ஸோ என்னத்தை எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல என்ன கிராக்கிங். பிகாஸ் இட்ஸ் அ ப்ராசஸ். ஐ மீன் ஃபிலிம் மேக்கர் ரைட்டர் வந்து சீஸ் த மூவி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். லைக் வாட் இஸ் இட் நெக்ஸ்ட், இல்லை இந்த இடத்துல இது வரணும், ஸோ அதை தூக்கி இங்கே இப்படி தான் இருக்கே தவிர கிராக் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் அது ரொம்ப ஹெட்வைட்டோட சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு புரியல. இப்போது
நீங்கள் ஆக்டராக வந்து ஒரு பெரிய ரோலில் வந்தது ஃபஸ்ட்டு பீஸ்டில் த 2022. அதுக்கு முன்னாடி நடிக்கணும்னு ஹேவ் யூ ஃபெல்ட்? ஃபஸ்ட்டு ஆக்டர் இன் சானிக் ஆயுதம் ரிலீஸ் தான் பீஸ். அது ரிலீஸ் பீஸ்ட். ஓகே. அந்த இல்லை சார், நெவர் ட்ரைட் ஆர் நெவர் எனக்கு. அப்புறம் அருண் மாதேஸ்வரன் இஸ் வெரி பர்டிகுலர், நான் தான் பண்ணணும் அப்படின்னு தான். இட்ஸ் மூவி இஸ் பீன் ப்ரொடியூஸ் பை எ ஃப்ரெண்ட். ஸோ அவர் நான் தான் பண்ணணும். ஸோ கேட்டோம், இது பண்ணோம். ஓகே, தென் கொஞ்சம் ஓகே பண்ணலாம், ஒய் நாட் அப்படின்ற மாதிரி கெட் அ தாட். ஸோ அப்படி தான் பண்ணோம். ஆக்சிடென்டல் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஐ மீன் ஆக்டர்ஸ், ரேதர் தென் பிளான்ட் எனி திங். ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைஃப்பில் பிளான் பண்ணிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வர மாதிரி வச்சுக்க வேண்டியது. பட் அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஓகே நம்ம இவ்வளோ பேருக்கு நடிச்சு காமிக்கிறோம், இது பண்ணுறோம். ஸோ ஈஸி தான் பார்த்தா காலை பார்த்துக்கணும், கையை பார்த்துக்கணும், ஐப்ரோஸ் பார்த்துக்கணும், ஒரு வாரத்துக்கு வாரம் போய் ஹேர் கட் பண்ணிக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஃபிலிம் மேக்கர்னால் அழுக்காக படுத்து தூங்கி எழுந்துச்சு நம்ம பாட்டுக்கு வரலாம் ஜாலியாக. ஸோ அது கற்றுக்கிட்டோம். ஓகே, நிறைய வருஷம் இருக்குது அதில். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸ் பாவமாக இருந்துச்சு. இவ்வளோ தனுஷ் அவரை வருத்திக்கிறாரா, இவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாங்களா, யாரும் வந்து அப்படியே நடிச்சுட்டு போகிறதில்ல. ஸோ சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுல என்ன கஷ்டம்னு அவரை கேட்டால் தான் தெரியும். நம்ம அவருக்கு என்ன வந்துட்டு போனால் போதும், அந்த வந்துட்டு போகிறதுல இருக்க பிரச்சனைலாம் அவருக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ஆஸ் அ டைரக்டர் நீங்கள் நிறைய நடித்து காமிச்சிருக்கீங்கல்ல. ஸோ உங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மீட்டரில் இருக்கணும், இந்த லெவலில் இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் டப்பிங் பண்ணும்போதோ இல்லை அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பார்க்கும்போதோ, நீங்கள் வந்து ஆஸ் அ டைரக்டர் அந்த படத்தை பார்த்தா ஹேவ் யூ லைக் யுவர் பெர்ஃபார்மன்ஸஸ்? ஹூஸ் பெர்ஃபார்மன்ஸ்? யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஐ நெவர் சி. டப்பிங் போது அது அந்த போர்ஷன் மட்டும் தானே போடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அதை கரெக்டாக பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது பரவாயில்லப்பா நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி? இல்லை சார், ஐ டோன்ட் ஹேவ் த கரேஜ் ஸ்டில் நவ் டு வாட்ச் மை செல்ஃப் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ பார்க்க பண்ணணும். அவங்களும் டப்பிங் கரெக்டாக எல்லாம் பண்ணணும், பேசிடணும். பட் அப்போ பார்ப்பீங்கல்ல? பார்ப்போம். பட் அது ஃபோக்கஸ் அதுக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days இவனை யாரும் பார்க்குறது, நானே என்ன பார்க்குறோமா ஸ்க்ரீனில், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு இம்ப்ரூவைஸ். ஏன்னா ஸ்பாட்டில் நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சான்ஸ் கிடைக்கிது நம்மளுக்கு, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஹவு டு இம்ப்ரூவைஸ் தானே தவிர ஐ திங்க். இப்போது பட் டு என்ஜாய் ஆக்டிங்? என்ஜாய் பண்ணலாம், பண்ணியிருக்கவே மாட்டேன். ஒரே நாள் அருண் மாதேஸ்வரன் காலில் விழுந்துட்டு என்னை விட்டுருங்கன்ட்டு வந்துருப்பேன். இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். எனக்கு ஆஸ் மச் ஐ மீன் ஆஸ் நீங்கள் கற்றுக்க உங்களுக்கு இன்னும் என்ன கற்றுக்கிட்டே இருக்கலான்னு பார்த்தா இதுவும் பயங்கரமாக இருக்குது. லைக் ஃபிலிம் மேக்கிங், தெர் லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் லேர்ன். தட்ஸ் வெரி ஸ்வீட் ப்ராசஸ். ஸோ ஆக்டிங்குங்கிறது இட்ஸ் நாட் லைக், சில பேர் வந்து இட்ஸ் கூட பிறந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை இது ஒரு கிராஃப்ட்டு, இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயிற்சி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வி கேன் பிகம் பெட்டர் அட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் தட் யூ ஹவ் ஆக்டட் இன் அ ஃபியூ ஃபில்ம்ஸ், ஆர் யூ ஏபிள் டு, இஸ் இட் அன் இன்ஸ்டிங்க்ட் ஆர் அ கிராஃப்ட்? இன்ஸ்டிங்க்ட். இட்ஸ் இன்ஸ்டிங்க்ட். அங்கேருந்து வரணும். ஓகே. நீங்கள் அதான் சொல்லுவேன், நான் ஆக்டிங் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் இல்லை நீங்கள் நிறைய லேர்னிங்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்டிங் சார், தட் இஸ் பியூர் இன்ஸ்டிங். அண்ட் ஆஸ் மச் அஸ் யூ டோன்ட் ரிமெம்பர் வென் யூ ஆக்ட், மீன் சீன் ஞாபகம் இருக்குது, இது பண்ணுறோம் மீன் சப்கான்ஷியஸாக பண்ணணும். அது வந்து அதுக்கு பிளான் பண்ணி, எனக்கு தெரில அது என்ன மெத்தட் ஆக்டிங்னு எனக்கு தெரியாது. அதை பிளான் பண்ணி இந்த இடத்துல இப்படி திரும்பணும், இந்த இடத்துல இப்படி பண்ணணும். மேபி ஆக்டர்ஸ் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணுறாங்க. பட் ஐ திங்க் இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் தேர் சம்வேர். ஓகே. ஆரம்ப படத்தில் நீங்கள் நடிக்கும்போது எனக்கு ஆக்சுவலி ஐ லவ்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஃபர்ஹானா. அது நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் தட் தேர் வாஸ் அ வெரி, ஐ திங்க் நம்ம வந்து செல்வராகவன்னா ஒரு ஒரு கேரக்டரை நடிச்சிருப்போம்ல. I thought they made good use of that persona, not your real person, but on the persona. When you acted in Aryan as a serial killer, now you know that நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சீரியல் கில்லராக நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேர்லி, நாட் இந்த படத்தில் சொல்லலை, பட் இந்த பார்ட் வந்து ஒரு ஃபேர்லி கிளிஷேட் பார்ட். இது நிறைய வந்து ஓவர் தி இயர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ did you do anything to say, okay நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம்,
நம்ம வந்து மற்ற சீரியல் கில்லர்ஸ் மாதிரி இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? கொள்றதுல என்னன்னா வந்து பெட்டர்மெண்ட் பண்ண வேண்டியது. ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் சொன்ன மாதிரி நான் சீரியல் கில்லர் அப்படின்றதோட ஐ see it as a கேரக்டர். ஓகே. ஸோ அங்கே என்ன வலி இருக்குது, அங்கே ஐ மீன் பெயின் இருக்குது, அங்கே எதுக்காக ஒருத்தர் சீரியல் கில் பண்ண கூட மெனக்கெட்டு தானே போய் பண்ணணும், எவ்வளோ விஷயம் பண்ணணும். ஸோ அவங்கவுங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லணும் இல்லையா. சீரியல் கில்லருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ யாருக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ யூ ஹேவ் டு டேக் லைஃப் ஆல்சோ தட் வே. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு இருக்குன்னு ஃப்ரீயாக விட்டால் போதும். ஸோ நீங்கள் யார் அவங்க இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதுலேயே நிறைய பேர் டைம் பாஸ் பண்ணுறாங்க வந்து. ரைட். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிகப்ரோஜாக்கள் நினச்சி பார்த்தா இப்போ ஒரு கமல் வந்து ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ் ஸ்டைலிஷ் கில்லராக இருப்பார்ல, அந்த மாதிரி கேட்டேன். ஏதாவது ஒரு லுக்கோ ஒரு இது அதெல்லாம் வந்து டைரக்டர் டிசைட் பண்ணுறது தான். கம்ப்ளீட்லி யூ ஹேவ் டு கிவ் இட் டு சரண்டர் டு த டைரக்டர். பின்ன அட் வாட் பாயிண்ட் டஸ் தட் அந்த இன்ஸ்டிங்க்ட் அது எப்போ வருது நீங்கள் கேமராக்கு முன்னாடி நிற்கும்போது? No, on the spot. I mean, when you start becoming that character, I mean, not even character, like இது பண்ணும்போதே சப்கான் நடக்கிறோம் இல்லையா, இப்படி போய் இப்படி போகணும், இப்படி போய் வரோம், இப்படி வரும், அப்படி சொல்லுவாங்களே தவிர நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டு போயிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். ஸோ நத்திங் ஹஸ் பீன் பிளான்ட், நத்திங் ஹஸ் பீன் ஸ்ட்ரக்சர்ட், இப்படியெல்லாம் ஐ திங்க் நாட் கோனா ஹேப்பன். ஓகே ஓகே ஓகே. இப்போது அகேன் இப்போ நான் ஃபேவரட் ஃபில்ம் எதாவது இருக்கான்னு கேட்டேன், இல்லை டிஃபிகல்ட் ஃபில்ம் எதாவது இருக்கான்னு கேட்டேன். பட் பார்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணதில் ஏதாவது டிஃபிகல்ட் பார்ட் இருந்ததா, இல்லை எல்லாமே வந்து வித் யூ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி பண்ணிடுவீங்களா? Been acted. ஆக்டிங் இல்லை, when it comes to I mean, I love doing stunts. ஓ. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஐ லவ் ஜாக்கி சான் படம், நம்ம ஐ திங்க் ஹோல் இந்தியா ப்ரூஸ்லி படம் இதெல்லாம் வந்து. ஸோ ஐ ஆல்வேஸ் லவ் டு டூ இட். டான்ஸோட சொல்லுவாங்க, தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஸோ they say 1 2 1 2 nothing will happen. அது எப்படி அவ்வளோ நம்ம நிறைய நல்ல டான்சர்ஸ் இருக்காங்க, தனுஷ், சிம்பு, லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன்னும் இப்படிலாம் வளைஞ்சிலாம் எப்படி ஆடுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் அந்த டைமிங்கில் பண்ணுறாங்க இல்லையா, கரெக்டாக இது பண்ணுன்ட்டு. இஃப் யூ ஆஸ்க் மீ, மை 5 years old சன் இஸ் அ வெரி நைஸ் டான்ஸர். அவன் ஆடுறோம் பாருங்கள் போட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு எப்படின்னு எனக்கு தட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ். ஐ ஃபீல் சார் நீங்கள் அப்படியே அதை ஆடிடுங்க, எப்படி நான் ஆடுறது. அங்கே தான் யூ ஃபீல் கான்ஷியஸ் ஃபஸ்ட், என்னவோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி. மேபி ஐ எம் நாட் அ குட் டான்ஸர், மேபி ஐ எம் நாட் பார்ன் டு டூ தட். ஸோ தட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். பட் ஆர் யூ கான்ஷியஸ் தட் நம்மளை பார்த்து மற்றவங்க சிரிப்பா அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லை? பட் அந்த இடத்துல நம்ம அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அது மாதிரி சிரிச்சுட்டு போங்க, எனக்கு என்ன. ஓகே ஓகே, அப்படிதான். அதான் நம்ம முதல்ல பேசணும்ல, ரியாக்ஷன். யூ டோன்ட் I don't react to what people react. Yeah. So, how is the 7G sequel turning out? Because அது என்ன பொறுத்தவரை it's your best film. When Ratnam sir asked me, it made me think a lot first. அது முடிஞ்சிருச்சு இல்லை, அதில் என்னென்னா 2ன்னு எப்படி பண்ணுறது, அந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ சரி ரத்னம் சார் தாராளமாக பண்ணலாம் சார், இமிடியேட்டாக வி காட் சம், ஐ மீன் தட் பர்சன் இஸ் அலைவ். அதை யூனோ அந்த அனிதா செத்துட்டா கூட இந்த கதிர் அப்படின்ற பர்சன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அந்த பொண்ணோட ஞாபகங்கள்லாம் வச்சுட்டு இருக்காருன்னு ஒரு கொஸ்டின் மார்க். வாட் இட் டஸ் தேர், இது எப்படி பாசிபிள் ஆகும் இன்றைக்கி? ஒரு பொண்ணு நினச்சிக்கிட்டே வந்து நான் இன்னும் 10 வருஷம் அப்படியே இருக்கேன்னு. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் பாசிபிள். அந்த காவிய காதல்னால் வந்து ரியல் லைஃப்பில் இல்லை. தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே இன் தட் 7G2 லைஃப் மூவ்ஸ் ஆன். ஸோ தட்ஸ் அ கருத்து. தட்ஸ் நாட் அ கருத்து சார், அது ஃபெலோ ஃப்ரெண்டாக லைஃப் போயிட்டுருக்குப்பா. நான் கருத்துன்னு நான் என்ன சொன்னேன்னா, ஒரு இது மாதிரி சொல்ல, தட் இஸ் ரொம்ப அப்படியே ஃபிலோசாஃபிக்கல் அந்த மாதிரி சொல்ல. பட் எனக்கு இந்த தாட் வந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் தட் தாட் டு த வேர்ல்ட். அந்த லெவலில் தான் சார் தாட் வந்தது, அதை நான் கேட்டுக்கிறேன். ஓகே,
அவ்வளோதானே தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் இட் வித் த வேர்ல்ட். பட் படத்து வழியாக யூஆர் ஷேரிங் இட் டு த வேர்ல்ட் இல்லை? தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் இல்லையா? அந்த படம் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நான் படம் எடுக்கிறேன் மீன் அதுலேயே எனக்கு நிறைய மீன் இட் ஒர்க் ஹாஸ் டு பி டன் எல்லாம். ஸோ மக்கள் தொகை ஜாஸ்தி இந்தியா மாதிரி இல்லை. ஐ திங்க் கிராஸ்ட் 1.5 பில்லியன். 1.5 பில்லியன் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னு இதுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் எப்படி வாழ முடியும்? யாராலையுமே வாழ முடியாது இல்லையா? ஸோ லிவ், நான் எவ்வளோ வாட்டி லிவ் ஃபார் யுவர் செல்ஃப், தட்ஸ் ஈஸி. எனக்கு அது டெஃபினட்டாக ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். அது அந்த வாய்ஸை வந்து நீங்கள் செகண்ட் கெஸ் பண்ணும்போது தான் க்ரைம்ஸ் ஆகும். யூ பிகம் அ பேட் பர்சன் அண்ட் பிகாஸ் தட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். இஸ் இம்மிடியட்லி இன்ஸ்டிங்கில் ஒன்று தோணிட்டு ஓ இது தப்பு அப்படின்னா அதை ரியாக்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் நத்திங் லைக் இட் யூனோ. ஓகே. ஹவ் யூ ஆல்வேஸ் லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஹவ் யூ ஆல்வேஸ் பீன் ஹேட் அ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காட் மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கா? எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாஸ்தி. ஐ மீன் தாத்தா எல்லாம் தே பீன் லைக் பயங்கரமாக கடவுள்லாம் கும்பிடுவாங்க. நான் எங்கள் அம்மா எப்போ கொழுக்கட்டை தருவாங்க சுண்டல் தருவாங்கன்னு கும்பிட்டதோட சரி. தென் ஈவன் இஃப் டிசைட் டு ஃபாலோ காட், விச் காட்? இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இன்னும் எவ்வளோ லட்சக்கணக்கில் அவ்வளோ காடு இருக்குது. எந்த காடு கூட உங்களுக்கு ரிலேட் ஆகுது? ஐ மீன் 5 நிமிஷம் எல்லா காட் கோயிலுக்கும் போகலாம். எந்த இடத்துல உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஃபைண்டிங் அவுட் தட் விச் காட். முருகனா, அவங்க அப்பாவா, இல்லை அவங்க அம்மாவா, இல்லை அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஊரில் இந்த அவர் ட்ராவல் பண்ணுற வாகனம் கூட காட் தான். ஸோ எந்த இடத்துல எதுவுமே தப்பு கிடையாது. எந்த இடத்துல யூ ஃபீல் கனெக்டட் அப்படின்ட்டு வந்து சடனாக இட் ஹிட்ஸ் யூ. தட் இஸ் த டைம் ஹேப்பன் ஒன்லி ரீசெண்ட்லி நவ். ஐ திங்க் லாஸ்ட் 5 years சம்திங் யூ ஃபைண்ட் சம்திங் லைக் எப்படி ரஹ்மானுக்கு வந்து தர்கா something he felt connected, you know, something like that. We also felt connected. So till about 5 years ago நீங்க கொஞ்சம் indifferent-ஆ இருந்தீங்க. 10 years ago. 10 years ago. And then suddenly something happened that atheist-ல அந்த பக்கம் ஜம்ப். Okay. Can you share what happened or is that too personal? அது பர்சனலே இல்லை சார். எதையுமே எதிர்பார்க்காம வர்ற வைப்ரேஷன்ஸ் இல்லையா? நமக்கு போனால் கடவுள்கிட்ட எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன எதுவுமே வேணுனதே கிடையாது. நான் உனக்கு இவ்வளோ பண்ணிடுறேன், நான் உனக்கு வந்து உண்டியலில் இவ்வளோ காசு போட்டுறேன், எல்லாம் லஞ்சம் இல்லை அது. ஸோ தோணுனதே கிடையாது எதுவுமே. நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது யூ கான்ட் ஃபீல் எனிதிங், பிளாங்க் அப்படியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது the change happened 10 years முன்னாடி வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு டைமில் ஐ திங்க் God is crossing you. Whether your eyes are open to identify him, accept him, that makes a question mark. கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. தட் இஸ் அந்த வைப்ரேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணலையா இல்லையான்னு பக்கம் கவலை கிடையாது, அது கடந்து போயிடும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்றத பொறுத்ததும். ஐ திங்க் he's been trying to talk to human beings for a long time. That's my என்னோட கருத்து இல்லை, என்னுடைய இது திங்கிங். ஆயிரத்தில் ஒருவன் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம வி டாக், ஐ வாஸ் அ பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட் தென், வி ஸ்போக். அப்போ என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் லவ் ஸ்டோரிஸ் கொஞ்சம் பண்ணிட்டீங்க, ஸோ எனக்கு உள்ளே இருந்த லவ் எல்லாம் இப்போ போயிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் லார்ஜர் தென் லைஃப். ஐ வாண்ட் டு டூ லைக் ஆல் திஸ். எனக்கு சென்டிமெண்டல் மியூசிக் கேட்டாலே ஒரு மாதிரியாக இருக்குது. ஐ வாண்ட் டு டூ சம்திங் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தில் ஒருவன் நீங்கள் போனீங்க. And we talked about that. But adukaprom, so now when you're coming back to 7G, has the love returned into your heart, into your life? In between I already made Maikum in. Yeah. Adu oru yeah. It's also love. It's a love, yeah. It's a complicated love story, yeah. Loving I mean tough person. Yeah. Adu love da.
எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அதுவும் லவ் தான். ஸோ லவ்வில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லவ்னா ஒன்று ஒன்லி நான் மீன் எழுதி பக்கத்தில் ஐ திங்க் ட்ரூ லவ் எல்லாம் 15ஓட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் லவ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ். லவ். ஸோ மயக்கமான சொன்னீங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரிசார்ட்டுக்கு எதுக்கோ போவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அப்போ வந்து கார்த்திக், தட் இஸ் த தனுஷ் கேரக்டர் வந்துட்டு அந்த டோரை நாக் பண்ணிவிட்டு இல் கம் இன் டு த சுந்தர்ஸ் ரூம் அண்ட் சுந்தர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிச்சா, தட் யாமினி கேரக்டர். தனுஷ்க்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்லைட்டாக ஏதோ ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்குது. உட்காந்த உடனே his eyes will go to the bed. His eyes will go to the bed and he'll notice that one half of the bed வந்துட்டு கசங்கி இருக்கு, இன்னொரு half வந்து அப்படியே it's very clean. So he'll understand that they've had sex, right? No, they haven't. எதுவும் நடக்கலை. Yeah, எதுவும் நடக்கலை. So that is kind of sorry, what I mean is he'll understand that they haven't had sex. So it's kind of this one. So what I'm trying to say is அந்த செக்ஷுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லவ் நீங்கள் வந்து ஒரு அந்த இன்டர்வியூவில் சொன்னீங்க, தட் இஸ் வென் வி ஸ்போக் ஹி செட் அ மேன் இஸ் 100% அலைவ் வென் இஸ் மேக்கிங் லவ். ஸோ அந்த மொமெண்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து போட்டால் அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு. பட் யூ டோன்ட் see many directors going into that zone. We don't have a tradition of இந்த மெச்சூராக ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறதோ இல்லையோ. லவ்னு ஒரு லவ் ஸ்டோரி காமிச்சா கூட அது ஏதோ அங்கங்கே ஏதோ ஒரு நாட்டி ஜோக்கோ இல்லை ஒரு அந்த மாதிரி ஒரு ஆர் தே கால் இட் மேட்டர் அந்த மாதிரி. Why do you think we are hesitant? I think you don't have the courage to show what it is really. அந்த நீங்கள் பூசி மெழுகிறீங்களே தவிர அது என்னன்னா as it is, how many people has the courage to visualize it and show it? இருந்தது இருக்கிற மாதிரியே டச் அவர் ஹார்ட்ஸ் டு மீன் நெஞ்சு தொட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க, எவ்வளோ பேர் கரெக்டாக வந்தது, எல்லாருமே கரெக்டாக ஃபுல்லாக சொல்லிட்டோமா நம்ம? நோ, எல்லாமே வந்து லவ். ஃபஸ்ட்டு இப்போ வந்து டான்ஸ் லவ் இருக்குது, குத்துப்பாட்டு ஆடிட்டு லவ், ஃபாரின் லவ் இருக்குது, ஃபாரின் லவ் எடுக்கிறது வந்து. ஸோ ஹீரோ நல்லவனாக தான் இருக்கணும். அது இந்த மாதிரி எல்லாமே வந்து கிளீஷே லவ் தான் இருக்கே தவிர எனக்கு ரொம்ப நான் யாரையும் யோசிப்பேன். இந்த டீ கடையில் நின்று லவ் பண்ணுறாங்க இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. டீ கடை தான் நம்ம காஃபி ஷாப் மாதிரி டர்ன். ஐ திங்க் எக்கானமி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது என்ன லவ் பண்ணுறாங்க? நான் அப்புறம் ஒரு நாள் போய் கேட்டேன், நான் என்னம்மா ஃபோன்லேயே தான் இருக்கீங்க, அவரும் ஃபோன்லேயே தான் இருக்கார், அது என்ன லவ், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க லவ்னு சொல்லிட்டு அப்படின்னு. இல்லை சார் லவ் தான் பண்ணுறோம். அதான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் டுடே ஐ ஹவ் டு திங்க் அபவுட் அ லாட். அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு கரெக்டாக, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க, அது அப்புறம் வந்து பட் இவன் கரெக்டாக சம்பாதிக்கிறேன்னா இவ்வளோ சம்பாதிச்சா தான் இன்றைக்கி இங்கே இருக்க முடியும் மெட்ரோலன்னு இருக்குது. ஸோ நான் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வீடு வாங்குவானோ அது கரெக்டாக, ஏன்னா வாடகை வீட்டில் இருக்க முடியாது சார், வி ஹேவ் டு ஃபைண்ட் நல்ல வீடு வாங்கணும். இதுக்கெல்லாம் இவனுக்கு பொறுமை இருக்கா? குழந்தைன்ட்டு போகும்போது அதுக்கு அவனுக்கு ஒரு ப்ராசஸ்க்கெலாம் அவனுக்கு ஓகே. இவ்வளோ விஷயம் நான் யோசிக்கும் போது நான் இங்கேருந்து நான் லவ்வை வந்து பார்க்குறது வந்து. ஸோ ஃப்யூச்சர் யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் see my phone, there are 10 boyfriends I have now in WhatsApp. இதில் யார் கரெக்டாக எல்லாத்துக்கும் வருவான். we make a call because I like it, I loved it. ஸோ இன்றைக்கி நீட்ஸ் நிறைய இருக்குது சார். அதில் ஒரு ஆம்பளை என்னெல்லாம் பண்ணணும், நம்ம பொண்ணுன்னா ஒன்று தான் எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஸோ மேன் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மேன். ஸோ அதுக்கெல்லாம் எல்லாமே எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. எல்லாமே கரெக்டாக இருப்பானா அப்படின்ட்டு, இன்க்ளூடிங் செக்ஸ். அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது என்ன தப்பு வந்து? பட் அது ஏன் லைக் ஸ்க்ரீனில் வருது இல்லைன்னு கேட்குறேன். அதான் சொன்ன, யூ டோன்ட் ஹாவ் த கரேஜ் டு ஷோ திங்ஸ் ஆஸ் இட் இஸ். என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வேறு. அதே இன்னொரு வாட்டி நான் சொல்லணும், எதுக்கு எடுத்த படத்தையே எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது வேறு. சம் பீப்புள் ஆர் ஹாப்பி டூயிங் த சேம் ஃபிலிம் ஃபார் ஆல்மோஸ்ட் 25 years, 30 years. லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு பின் பாயிண்ட் எனி ஒன், பட்
சேம், எவ்ரி ஃபிலிம் இஸ் சேம். நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட அந்த படத்தை பார்க்கலாம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாட்டு வருது, இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல ஃபாரின் வரும், எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்தால் கூட எனக்கு திருப்பி அதே படத்தை தான் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல படம் திருப்பி அதே கான்செப்ட், வேறு மாதிரி, அது வேறு மாதிரி. There are films are like how many genres are there? There are space, there is violence, there is, I mean, எவ்வளோ இந்தியா இஸ் ஐ திங்க் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்லம் we have. அந்த மாதிரி கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம தான் வந்து பூட்டிட்டு வந்து பயம் ஒத்துக்காம விட்டாங்கன்னா நான் ஃபீஸ் கட்டணும், குழந்தைக்கு நான் எல்லாம் வீட்டை பார்த்துக்கணும், இதுக்கெல்லாம் டப்புன்னு நின்று போச்சுன்னா அந்த பயத்தில் தான் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் மேக்கிங் ஏ மூவி ரேதர் தென் ஆனது ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். Do you think that இது ஒரு தியரி நான் படிச்சிருக்கேன், இது என்னன்னா இந்தியாவில் மக்கள் வந்து a lot of them are suffering because economically அவங்களுக்கு அவ்வளோ அட்வான்டேஜஸ் இல்லை. ஸோ தினம் வேலை பார்க்கணும், டஃப் லைஃப். ஸோ அவங்களுக்கு வந்து when they go to a movie அவங்களுக்கு they don't want to be disturbed. தட் இஸ் அவங்கள தாக்குற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற பிலீஃப்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ they don't want anything. சேஃபாக நான் ஏதோ போனேன்ப்பா, ஏதோ கலர்ஃபுல்லாக பார்த்தேன்ப்பா, திரும்பி வந்தேன்ப்பா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் முக்காசி இருக்குன்னு ஒரு இங்கே படித்தேன். Do you agree with this theory? ஓகே, டெஃபினெட்லி நாட். ஓகே, படம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கப்படுது, எல்லாமே வந்து இருக்கும். வீட்டுக்கு வந்து யோசிக்கும் போது தான் நீங்கள் நல்லவன் ஆகிடுறீங்க, நீங்கள் வந்து நாணி ஆகிடுறீங்க, தியாகி ஆகிடுறீங்க. அது எப்படி இவன் இப்படி இருக்கலாம், அந்த இப்படி இந்த பொண்ணு இருக்கலாம், இதெல்லாம் வீட்டுக்கு வந்து யோசிக்கும் போது தான். வாட் இஸ் எ ஃபிலிம்? ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 2 hours வந்துடுச்சு, இன்றைக்கி இன்னும் கம்மியாகும். எல்லாமே ஒரு 1500 பேரை நீங்கள் கட்டி போட்டு வச்சு அந்த டார்க்னஸில் பார்க்குற படம், அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் விட்டுட்டு தேட்டரை விட்டுட்டு அந்த படத்தை அங்கேயே விட்டு வந்துட்டா டெஃபினட்டாக தெர் ஆர் யூனோ பாசிபிலிட்டிஸ். டோன்ட் ஜட்ஜ் எ ஃபிலிம். பட் இப்போ அதை நிறைய பண்ணுறாங்க. அதானே சொன்னேன், வீட்டுக்கு வந்து தான் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படி இருந்திருக்கலாம்ல, அவள் யார் இப்படி பண்ண, உடனே ஒரு கேள்வி, உடனே இவர் நல்லவனாயிடுறாரு, உடனே இவர் வந்து மாபெரும் கருத்து சொல்ல ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வந்து இதில் நீங்கள் யார் என்னை இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், இதுதான் ஒழுக்கம் அப்படின்லாம் சொன்ன நீங்கள் யார் வந்து. ஸோ லீவ் த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ், லெட் இட் ரன். Don't second guess it. Don't think about it at your home. But do you think that if you show a mature kind of love with that includes all kinds of things, நீங்க சொன்ன விஷயம், sex, everything, like you know, do you think அது வந்து ஒரு section of the audience வந்து பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? No, you don't. That won't happen. A real filmmaker, I think he doesn't bother about whoever who's watch a movie. Or in its latest, I think I read what Christopher Nolan was telling about screenplay writing. Or I don't know whether it's Quentin Tarantino. I don't remember. But நீ உனக்கு எழுது, அது வந்து போய் சேருமா, 100 கிலோமீட்டர் போகுமா, இந்தியா ஃபுல்லாக போகுமா, பேன் இண்டியா போகுமா, பேன் இண்டியா போகுமா, உனக்கு எழுது, நீ எப்படி இருக்கும், இது உனக்கு இதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா எழுதுறதுல, அதுதான் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்குமே தவிர இவ்வளோ கோடி பேர் என்ன நினைப்பாங்கன்னு வந்தால் அரை பேர் இல்லை, கால் வாட்டியில் ஒரு லெட்டர் கூட எங்களால் வைக்க முடியாது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ட்ரூ. இப்போது இந்த டூட் படம் பார்த்தீங்களா? இல்லை சார். ஓகே. No, I want to mention one aspect of it that was a little funny for me because இந்த தியேட்டர் வெளியே வரும்போது கேமரா வச்சு ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்கல்ல, அதில் வந்து நான் ஸ்பாய்லர் கொடுக்கல, பட் தெர் இஸ் ஒன் பீப்புள் சேயிங் தட் அது எப்படி ஒரு கல்யாணத்தை இவ்வளோ கேஷுவலாக காமிக்கலாம், கல்யாணங்கிறது இட்ஸ் வெரி சேக்ரெட் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் திங்கிங் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இவங்க வந்து நிஜமாகவே இதை நினச்சிட்டு சொல்கிறாங்களா இல்லை ஒரு எஃபெக்ட்டுக்காக சொல்கிறாங்களா? பிகாஸ் you know, so much has changed.
whether we look at நீங்க சொன்ன மாதிரி whether we look at love, whether we look at marriage, whatever it is, society has changed so much. இப்போ 7Gல முதல் பார்ட் எடுத்தப்போ இருந்த சொசைட்டிக்கும் இப்போ இருக்கிற சொசைட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. So it was interesting to see how that people were saying these things. சில பேர் வந்து இதெல்லாம் கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க, சில பேர் வந்து இல்லை ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஐ திங்க் த ரியாக்ஷன்ஸ் தட் ஒன் ஃபார்ம்ஸ் யூ ஷுட் ஜஸ்ட் சே இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி. அதை படமாக பார்த்துட்டா தென் ப்ராப்ளம் கிடையாது. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இல்லை வெளியே எடுத்துகிட்டு வந்து பட் ஐ திங்க் சம் பீப்புள் டூ ரியாக்ட் டு மூவிஸில். அவங்க பார்க்கும்போது ஒரு கோவமோ ஒரு இதுவோ வரும்ல. Why do you think that happens? That's a beautiful, I think we have a person called Gandhi. ஒரு அம்மா தன் பிள்ளையை கூப்பிட்டு போய் பயங்கரமாக ஸ்வீட் சாப்பிட்றான், சாக்லேட். இவனுக்கு 4 புத்துமதி சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு வாங்க அப்படின்னு. இப்போ பள்ளியை பார்த்து சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு ஒரு 1 மந்த்து கழித்து வந்து நான் வந்துட்டேங்க. என்ன இப்போ நான் சொல்லலாங்க, நான் 1 மந்த் கஷ்டப்பட்டு நான் ஸ்வீட் சாப்பிட்றத விட்டுட்டேன், நான் இப்போ ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை. ஸோ ஐ எம் எலிஜிபிள் டு அட்வைஸ் யுவர். ஹவு மெனி பீப்புள் ஆர் எலிஜிபிள் டு அட்வைஸ் டு சே ஃபஸ்ட்டு நீங்கள் அது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது. அதான் சொன்னேன், மற்றவங்க கருத்தாக இருக்கணும், நீ யார் இப்படி எடுக்க, அதே தான் இருக்கே தவிர ஆம் ஐ எலிஜிபிள் டு டூ இட் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இன்னும் that's actually a fantastic point, because what right do I have to say? அது வந்து இல்லை, ஐ சேலஞ்ச் them, I ask them like a friend. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பக்கமாக உங்களை பற்றி 100% என்னன்னு எழுதி கொடுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேஷம் போடாமல் நான் இப்படி இருந்தேன் என்ன நீங்கள் அப்படின்னு உடைச்சி இந்த பக்கம் கரெக்டாக உங்களுக்கு எழுதுகிற கரேஜ் இருக்குது. அதில் பொய் தான் சொல்லிகிட்டே போவீங்க தவிர நான் முதல்ல கரெக்டாக இருக்கணும்னு யோசிக்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு அட்வைஸ் சொன்ன போய் திங்க் நான் சொன்ன மாதிரி தான் நான் ஸ்வீட் சாப்பிட விட்டுட்டு நான் சொல்கிறேன். இப்போ விமர்சனத்தை பற்றி பேசணும். நானே வருவேனில் ஒரு கிரிட்டிசிசம் வந்தது. அந்த கதிர் கேரக்டர், தட் இஸ் த வில்லன் தனுஷ் கேரக்டர் வந்துட்டு அவருக்கு ஜாஸ்தி பேக் ஸ்டோரி வைக்கலை. அவர் அந்த மாதிரி எப்படி ஆனார், ஏன் ஆனார் அப்படின்னு ஜாஸ்தி பேக் ஸ்டோரி இல்லை. அதனால கொஞ்சம் ஒரு கருத்து வந்தது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, யூ செட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். யூ செட் அந்த கேரக்டர் வந்துட்டு நான் இதெல்லாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து அந்த காலத்து பென்ஹர் மாதிரி ரொம்ப பெரிய படமாகிடும். ஸோ இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி. பட் அந்த படமே 2 மணி நேரம் தான். ஒரு 10 நிமிஷம் அந்த கேரக்டரை பற்றி ஒரு பேக் ஸ்டோரி வச்சா என்ன? ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் அபவுட் யுவர் தாட் ப்ராசஸ். டெஃபினட்டாக பேக் ஸ்டோரி இருந்திருக்கும், டெஃபினட்டாக அது எங்கேயாவது எகிரி போயிருக்கும். வந்து நிறைய நேரம் இந்த ஹவர்ஸ்குள்ளே முடிக்கணும். இப்போது ஆடியன்ஸோட பேக் போன் எவ்வளோ தாங்கிக்கும் தேட்டரில், அதுக்கு கால்குலேட் பண்ணணும் ஃபுல்லாக. அந்த இடத்துல எங்கேயாவது யாருமே வந்து எந்த ஃபிலிம் மேக்கரும் எடுக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. நீங்கள் பேக் ஸ்டோரி எடுத்திருப்பாங்க. ஐ திங்க் அதே மாதிரி நானே வருவேனுக்கும் பேக் ஸ்டோரி இருக்குது, வைக்கலை. அது டைமுக்கு என்னன்னு சொல்லிட்டு சம்வேர் இட்ஸ் லாஸ்ட். ஸோ அக்கார்டிங் டு செல்வராகவன், இன்றைக்கி வந்து ஹவு லாங் ஷுட் அ மூவி ஐடியலி பி? நிறைய பேர் படம் பார்க்குறாங்க. ஐ திங்க் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐ மீன் 75%, 80%, 90% of the people are diabetes. So ஏன்னா ரைஸ் ஈட்டர்ஸ், வி ஆர் ஃபெரோஷியஸ் ரைஸ் ஈட்டர்ஸ்ன்னு வரும்போது இப்போ பேக் போனெல்லாம் விட்டுடுங்க. வந்து அதுதான் நிஜம். பிளாடர் தாங்க இன்னும் 1 ஹவரில் அவர் ஒரு 10 வாட்டி இல்லை 15 வாட்டி அவர் டாய்லெட்டுக்கு போகணும். போயிட்டு ஹேஸ் டு ரிலீவ் ஹிம்செல்ஃப், திரும்பி வரணும். அதுக்குள்ளே படம் போயிடும், கொஞ்சம் இதுக்குள்ளே போயிடும். ஸோ அது இன்றைக்கி முக்கியம், நாட் த பேக் போன் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். பட் எவ்வளோ தூரம் வந்து யூ கேன் கண்ட்ரோல் ஆர் சம்டைம்ஸ் யூ ஃபர்கெட். அது நடக்கும்போது இட்ஸ் மேஜிக். யூனோ அதையும் மறந்து நான் படம் பார்க்கும்போது ஐயோ இப்போ இந்த இன்டர்வல் வந்துடுச்சா, சரி இப்போ போய் யாராவது பாத்ரூம் இருந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் டைம் இருக்குது. யூனோ
ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் இந்த இந்த பேன் இண்டியா ட்ரெண்டு இதெல்லாம் வந்துட்டு பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிச்சு ஒரு 1001 2ஆம் உலகம்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ வந்து டு யூ ஹேவ் எனி ஐடியாஸ் இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி? Sir, all my movies have been dubbed in Telugu. So, and lot of Malayalam audience already watched the Tamil films. They are excited as much as us to படம் பார்க்குறதுல, தமிழ் படம் பார்க்குறதுல. ஸோ அதே மாதிரி கன்னடா அவங்களும் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு தனியாக பேன் வேறு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பீப்புள் நம்ம சவுத்துக்கு படம் பண்ணும்போது எல்லோரும் பார்க்குறாங்க, ஆல்மோஸ்ட் பார்த்துருவாங்க. அது சப்டைட்டில் பண்ணிட்டு போகலாம். ஐ திங்க் அதை தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டப்பு கூட பண்ணுறாங்களா? டப் பண்ணுறாங்க. ஒரு லாங்குவேஜுக்கு நிறைய வாட்டி புரியும்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் நினச்சிக்கிறதுல படத்துக்கு எடுத்துடுறாங்க அப்படின்ட்டு. இது ஆந்திரா பீப்புளுக்கு சூட் ஆகும், இது அந்த சூட் ஆகும். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி அப்படி தான் நினச்சி பண்ணுறாங்களே தவிர முக்கால்வாசி டப்புன்றதில் படத்தோட ஒரு அழகு, படத்தோட ஒரு மேஜிக்கெல்லாம் வந்து கெட்டு போகுது. இன்னும் அதை ஆஸ் இட் இஸ் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் தான் அப்படி நடக்கும், இந்த வில்லேஜில் தான் அப்படி நடக்கும், அவங்க ஊரில் இது கிடையாது. நிறைய விஷயம் இருக்குது. அதனால் எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் த ப்ராசஸ் ஆஃப் நீங்கள் அந்த லாங்குவேஜ்லேயுமே எடுக்கணும்னா தென் யூ ஷுட் ஹாவ் த கரேஜ் டு டூ ப்ராப்பர் ரிசர்ச். இட் நீட்ஸ் டு பி அ bilingual. That means you shoot everything twice, like I did in 7G. Shoot everything twice. Actors மாறுவாங்க டெஃபினட்டாக. இந்த கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு இந்த இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு 2 வாட்டி எடுக்கணும். ஸோ நீங்கள் இன்னொன்றுன்னா 3 வாட்டி எடுக்கணும். நீங்கள் அதே சீனை 3 வாட்டி எடுக்கணும். அதுதான் ஐ திங்க் இட்ஸ் ரைட் வே டு டூ மேக் எ பேன் இண்டியா ஃபிலிம். ரேதர் தென் டப் வந்தது டப் பண்ணிட்டு அப்படியே போகிறது நாட் அ பேன் இண்டியா ஃபிலிம். 3 வாட்டி தான் சொல்லுங்க, ஒரு லாங்குவேஜில், அப்புறம் செகண்ட் லாங்குவேஜில், அண்ட் தென் இன்னொரு லாங்குவேஜ் வேணும்னா அது ஒழுங்காக எடுக்கணும். ஓகே, லைக் மேக் இட் இன் கன்னடா, அதுக்கு வந்த லாங்குவேஜ்க்கு அந்த மாதிரி 3 வாட்டி எடுக்கணும். அது எடுத்தால் தான் அவங்கவுங்க என்ன டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஒன்று இருக்குது, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி 3 வாட்டி எடுத்துகிட்டு எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு, அதுதான் பேன் இண்டியா. ஐ திங்க் யாருமே பண்ணுறதில்ல. ஐ திங்க் அடிச்சு விடுவோம் டப்பிங்கில், கிடைச்சா லாட்ரி, இல்லைன்னா போட்டு பரவாயில்ல, இவ்வளோதானே. இஸ் இட் மோர் டிஃபிகல்ட்? இப்போ நீங்கள் வந்து துள்ளுவதோ இளமை ஆரம்பித்தப்போ அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் இஸ் இட் மோர் டிஃபிகல்ட் டு பிகம் அ டைரக்டர் டுடே? இல்லை, ஐ திங்க் தட் டைம் இஸ் ரியலி டிஃபிகல்ட். அப்படியா? ஆமாம். ஓகே. இன்றைக்கி நீங்கள் பாதி படத்தை எடுத்தே காமிச்சிடலாமே. நம்ம இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸை வச்சே எடுத்துடலாம். பிகாஸ் ஃபிலிம் இஸ் கான். இன்றைக்கி டிஜிட்டல் தானே இருக்குது. நான் ஃபோன்லேயே எடுத்து இப்படி இருக்கும் சார் அப்படின்ட்டு காமிக்கலாம். டெம்ப்ளேட்டே இப்படி தான் இருக்க போகுது படம் அப்படின்னு சொல்ல முடியும். அன்றைக்கி எதுவுமே கிடையாது, மானிட்டரே கிடையாது. நீங்கள் பக்கத்தில் நின்று அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல என்ன தோணுதோ, உங்கள் கண் எதை பார்க்குதோ, அதில் எந்த டேக் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் யோசிக்காமல் அடுத்து போயிட்டீங்களா, இல்லை அதுலேயே உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கீங்களா, 20வது டேக் 30வது டேக். தட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜேர்னி தட் டைம் ஃபார் த ஃபிலிம் மேக்கர்ஸ். இன்றைக்கி இட்ஸ் ஈஸி. ஐ திங்க் அதுக்கு யாரும் பெருசாக சிரத்தை எடுத்துக்கிறாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ திங்க் ஒரு படம் பண்ணி டப்புன்னு பண்ணிட்டு யூடியூப்பில் பண்ணலாம், நிறைய சோஷியல் மீடியாவில் எடுத்து விட்டுடலாம். இதை ரசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதே இருக்கே, படமே இருக்கே, அதுலேயே வந்து அது ஃபிலிம் அந்த மேஜிக் இட்ஸ் கான். இன்றைக்கி யார் வேணுமா படம் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீங்கள் சொன்னீங்க தியேட்டர் ஜாஸ்தி போகிறதில்ல பிகாஸ் பீப்புள் கீப் ஆஸ்கிங் யூ கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. பட் வீட்டில் பார்த்த வரைக்கும் வாட் இஸ் த லாஸ்ட் குட் தமிழ் ஃபிலிம் யூ saw? When I see one, I'll call you. ஓகே. நான் மறந்துடுவேன். நான் பார்த்துட்டு 10 நாள் கழித்து வேறு ஏதோ படம் வந்துடும் இல்லையா. ஸோ ஐ ஹாவ் யுவர் நம்பர். ஸோ when I see when some film touches me, நான் இமீடியட்டாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த தேங்க்யூ. Wonderful. So all the best for Aryan and your future
ஆக்டிங் ரோல்ஸ். பட் மோர் தென் தட் எனக்கு என்ன இதுனா 7G Part 2 அண்ட் மென்டல் மனதில் ஐ ரியலி வாண்ட் டு see how செல்வராகவன் இஸ் பேக் as a director. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ சார். பேக் really sir, I'm always showing my friend side. Yeah. You are always doing that. Yeah. So yeah. No back. No, I think we get greedy because ஒரு ரொம்ப யூனிக்கான டைரக்டர்ஸ்னா they're very very few. இப்போ வந்து ஒரு செல்வராகவன் படம்னா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ we say அதை இது வந்து ஒரு செல்வராகவன் படம் மாதிரி பட் இந்த மாதிரி. ஸோ the minute you can say something like இது செல்வராகவன் இருக்கிற மாதிரி இருக்கும்னாலே அது உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வெரி யூனிக் கைண்ட் ஆஃப் சென்சிபிலிட்டி இருக்கு. அது ரொம்ப ரேர். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டே பார்த்துடலாம்னு சொன்னீங்கல்ல. தட் இஸ் இப்போ இங்கே ஒரு பாட்டு வரும் சொன்னீங்கல்ல. மெனி ஃபிலிம்ஸ் ஆர் அனானிமஸ் தட் வே. அதுக்கு பின்னாடி ஒரு சென்சிபிலிட்டியோ ஒரு டிஸ்டிங்டிவ் பர்சனாலிட்டியோ இல்லை. அது உங்கள் படங்களில் இருக்குது. அஃப்கோர்ஸ் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அதெல்லாம் வேறு விஷயம். பட் செல்வராகவன்னா யூனிக்காக ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அந்த தாட் ப்ராசஸில் வர 2 படங்கள் இன்னும் கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. Hope so. Fingers crossed. Yeah, fingers crossed. Thank you. Title sponsors MCR Pure Cotton Club, Max Gold, GT Holidays, Anuj Tiles, presents Galata special interview featuring Selvaraghavan by Bharatwaj Rangan, supported by Sunland, Jayachandran, Darling.